கனிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் லாஸ்ட்டாக எவிக்ட் ஆகி போன வாரம் வெளியே போன கண்டஸ்டன்ட் தான் வர்ஷினி. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிம்மில் இருக்கிறவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியேப்பட்ட உடல் வலிமை கொண்ட ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் காம்படிஷனை டஃப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு திடீர்னு நள்ளிரவில் நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். அது ஒரு பிரச்சனையாகவும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறவாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் நேர காலம் அப்படின்றது தெரியாது. மணி அடித்தா எழுந்துக்கணும், மணி அடித்தா தூங்கணும். இது மட்டும் தான் விதிமுறைகளாக இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எந்த டைமில் தூங்குறோன்னு தெரியல, எந்த டைமில் எழுந்துக்கிறோம் அப்படின்றதும் தெரியல. அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த வீட்டில் நம்ம தூங்கி எழுந்த ஷெடியூல் அப்படின்றது இங்கே கம்ப்ளீட்டாக பிக் பாஸில் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. உணவு பழக்க வழக்கங்களும் இது கூட ஒத்துழைக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நைட்டில் இவங்க நிறைய டைமில் நம்ம நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். மனிதன் அடித்த உடனே தூங்காமையும் நிறைய டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கே இருக்கிற நிறைய கோ கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உரையாடி இருக்கிறாங்க. நிறைய சண்டைகளில் ஈடுபட்டிருக்காங்க, நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய வாக்குவாதங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போய் தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது. தூங்கி போய் எழுப்ப தான் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா மணி அடித்து காலையில் விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டாங்க. சொன்னால் அரைகுறையான தூக்கங்கள் வருது, நேரங்காலம் இல்லாமல் தூக்கம் வருங்கள் இதுன்னு சொல்லி பிக் பாஸ் நிறைய அவதிகள் பட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிக் பாஸ் வெளியே வந்ததுக்கப்புறமே அதே சுச்சுவேஷனில் மைண்ட் ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. எந்த டைமில் தூங்குறோம் அப்படின்றது தெரியல, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, மதியானத்தில் தூக்கம் வருது. ஸோ நாங்கள் எதையாவது ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ஃபைனல் வரைக்கும் இருக்கணும்னு நினச்சோம், வெளியே போயிட்டுமே அப்படின்ற இந்த எண்ணங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்ற தாட்ஸ், இதெல்லாம் அவங்கள தூங்க விடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு ஒன்று போயிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தூக்கம்லாம் ரெகுலேஸ் ஆகிடும், இது ஒரு ஹேபிட்டாக ஃபாலோ ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது, போக போக இது தாராளமாக உங்களுக்கு மாறிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் முதல்ல நம்ம நாகார்ஜுனா நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரோடும் ரஜினி சாரோடும் சேர்ந்து நடிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நாகார்ஜுனா லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் பற்றியும் அவரோட டேலண்ட் பற்றியுமே ஓப்பனாக ஒரு மீடியாவில் பேசுகிறபோது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவர் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேரக்டருங்க, நான் இது வரைக்கும் இவன் மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணதே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக லிபரலாக இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சீன் சார், அது உங்கள் பாணியில் நீங்கள் நடிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிற டேரக்டர்ஸ் கிடைப்பாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறைக்கான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்னுதாரணமாக நான் இவர் நினைக்கிறேன். மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறுவார். அவர் கூட ஒர்க் பண்ணுறதும், அவர் கொடுக்குற கேரக்டர்லாம் கூட மேனேஜ் பண்ணுறதுமே நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. ஆஹா, இன்றைக்கி என்ன ரோல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நாளும் நான் ஒரு புது புத்துணர்ச்சியோடு எழுந்து வரேன் அவர் கூட வேலை செய்யறதுக்கு, எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றியும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.